வணக்கம் இனி உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா 60 டேஸ்ல 1 லேக் இவி பைக்ல மட்டும் ஓட்டி நம்ம 1 லேக் ப்ராஃபிட் எடுக்க போறோம் உறவுகளே. அது எதுக்காக எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட மகளுக்கு காது குத்துக்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம பண்ற சேலஞ்ச் அடிக்கடி பார்க்கணும்னா ஸோ மறக்காம கீழே யூடியூப் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் உறவுகளே. நம்ம என்னென்ன லைவா இது பண்றோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டா நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் இப்போ விட போறோம். ஸோ நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உறவுகளே. வாங்க நம்ம பிளாக்ல போகலாம். வணக்கம் உறவுகளே. மொதல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, 170 ரூபா போட்டிருக்காங்க. அண்ணாநகர்லேருந்து எங்கன்னா வலசரவாக்கம் தாண்டி போட்டிருக்காங்க உறவுகளே. ஸோ வாங்க நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போகலாம். அட்டன் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் போட்டிருக்காங்க, கரெக்டாக போரூர்கிட்ட போட்டிருக்காங்க உறவுகளே. சரி வாங்க நம்ம ஆர்டரை பிக் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக போகலாம். ஓகேவா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி தான் மொதல் ஆர்டர் போட்டிருக்காங்க. வணக்கம் இனி உறவுகளே. இன்றைக்கி நம்ம மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எடுக்க போகிறோம். சாரி, எங்கேருந்தா வராங்கன்னு தெரில, இவ்வளோ ஸ்பீடாக வராங்க. நமக்குன்னே வராங்க காலையிலேயே. எப்போ போனாலும் சரி காலையில் யாராவது ஒருத்தங்க குறுக்கா வராமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. அது போகிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் பார் யோகம் வரும்னு அந்த மாதிரி வர்றாங்களா என்னன்னு தெரில. நிறைய ஒரே ஒரு தடவை ஊழ விடு ஊ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் வந்துடுறாங்க உறவுகளே. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படியா என்னன்னு தெரில. இது வேற கால் வேற வந்துன்னே இருக்குது. உறவுகளே, நம்ம மொதல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஹைதராபாத்தி வந்துட்டோம். ஸோ செல்ஃபி கேட்குது உறவுகளே, செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி போட்டிருக்காங்க ஆர்டர் கஸ்டமரு. ஸோ வாங்க எடுத்துடலாம். மொத்தம் 4 தம் பிரியாணி வரவுல. பையா 2800 2800 பையா. ஓகே. ஸோ ஒரு வழி காலையிலே பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர் போட்டிருக்காங்க 1700 ரூபாய்க்கு. நம்மளுக்கு ₹1 கூட தர மாட்டாங்க கஸ்டமரு. $8792. ஸோ 1157 ஆச்சு. ஸோ முடிச்சே போட முடியல. கவரை பார்த்தீங்கன்னா இத்தனோட கொடுத்துருக்காங்க. ஸோ பத்திரமா வச்சு கொண்டு போக வேண்டியதான். சரி வாங்க ஒரு வழி போகலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலாமா? காரம்பாக்கம், போரூர், ராஜேஸ்வரி நகர். ரொம்ப சந்தோஷம். போரூர்லேருந்து ஆர்டர் வருமா தான் தெரியல உறவுகளே. ஏன்னா இது வரைக்கும் போரூர் தாண்டி போனதில்லை. ஸோ 9.4 வருது உறவுகளே. பாருங்களேன். அப்பா போகுது எங்கேயோ போகுதே. சரி வாங்க உறவுகளே போகலாம். ஸோ இந்த பாஞ்சலியம்மன் கோயில்கிட்ட வேறு ரைட் எடுக்கிறதுக்கு இப்போ கட் பண்ணி விட்ருக்காங்க. என்னென்னே தெரில. எலெக்ஷன் முன்னாடினால அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரைட் சைடு கட் பண்ணுறது எல்லாம் ஒன்வேல ஏறி போய் தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ஏன்னா நம்ம அண்ணாச்சி போயிட்டு சுற்றி வரணும் ஒருவளே. அது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. திரும்ப இங்கேருந்து சிக்னல் கட் பண்ணாமல் போகிறக்காக தான் நம்ம இங்கேருந்து ரைட்டு கட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ அங்கே அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அண்ணாச்சி சிக்னல் போயிட்டே போயிடலாம். ஸோ காலையிலேயே குட்டி குஞ்சான்னு ஓடி வரான். ஷாக் ஆகிட்டேன், என்னடா வண்டியிலேருந்து விழுந்துருவானான்ட்டு. நாயெல்லாம் வெயிலுக்கு அதிசயமாக படுத்து தூங்கிட்டு இருக்குது.
நைட் ஆனால் அதோட வேலையெல்லாம் ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறையா, சிக்கன் மட்டன் மீனெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்ப ஜாலியாக நைட்டு யார் யாரெல்லாம் துரத்தி கீழே கவுத்தணுமோ, யார் யாரெல்லாம் கீழே கவுத்தி விழுகணுமோ எல்லாத்தையும் வந்து விழுகிறது தான் வந்து டாக் வேலை. 10 மணிக்கு மேலே நைட்டு ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் அந்த நாய்களுக்கெல்லாம். ஸோ ஒருவேளை இங்கே பாஞ்சாலியம்மன் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது பூமிதி திருவிழான்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஒருவேளை நடந்துக்கு எல்லாம் இந்த கங்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, அதாவது நெருப்பெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி நைட்டு செம்மையாக வந்து டிராஃபிக்காக இருக்க போது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. இந்த பாருங்கள் ஃபெஸ்டிவல் செம்மையாக இருக்குது. ஏதோ ஊர் சைடு போன மாதிரி இருக்குது ஒருவேளை இன்றைக்கி தான் பார்க்குறக்கு. சென்னையில் இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்கன்னா ஆனால் நல்ல பெரிய விஷயந்தான். ஆனால் என்ன இந்த லெஃப்ட் சைடே கட்டாக முடியாது இப்போ பாஞ்சாலியம்மன் கோயில்கிட்ட. இப்போ பொங்கல் வச்சுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கோயில் செம்ம கூட்டமாக இருக்குது ஒருவேளை. லெஃப்ட் சைடில் வேறு அன்னதானம் வேறு நடக்குது. தெரிஞ்சிருந்தால் நம்ம அப்போதே வந்து சாப்பிட்ருக்கலாமோ. சே மிஸ் பண்ணிட்டோமே. நம்ம வேறு காலை எடிட் பண்ணிட்டு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு ஒருவேளை. தூங்குறக்கே 5 மணி ஆயிடுச்சு விடிய காலில். தூங்கி நம்ம எழுந்ததே பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் எழுந்தோம் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ தான் வந்து இன்றைக்கே பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கலாமா வேணாமான்னு டவுட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விளாக் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்டரே வேறு லெவலில் பட்டாங்களா. சரி கண்டிப்பாக நம்ம விளாக் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா? சரி வாங்க ஒரு வழியே நம்ம போரூர் போகணும். நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா டைம் ஆகும். ஸோ வாங்க போகிற வழியில் திரும்ப வந்து வேறு எங்கேயோ பக்கத்தில் போனோன்னு நான் வீடியோ இது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகணும் அங்கே டக்குன்னு. ஒரு வழி மதுரை வயலுக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட்டு கட்டாகி நம்மளுக்கு அந்த போரூர் போகிறக்கு ஒரு வழி காமிக்குது. ஸோ இந்த வழியில் தான் போக போகிறோம். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் 3.6 கிலோமீட்டர் காமிக்குது ஒரு வழி. ஸோ இன்னும் 3.6 கிலோமீட்டர் போகணும் ஒரு வழி. வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வெளுத்து வாங்குது. நான் பார்த்தீங்கன்னா அந்த சன்கிளாஸ் ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கும்ல, அது போட்டும் கூட எனக்கு குப்பு குப்புன்னு எரியுது ஒரு வழி. ஏன்னா வைசரை வந்து தூக்கி விடாமல் இருந்தேன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக வந்துட்டு வருது. அதனால தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியே நம்ம போரூருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரமாக இருக்குது. நான் அன்றைக்கி எங்கன்னா நம்ம மணலிக்கிட்ட வந்து பார்த்த மாதிரியே இருக்குது. சூப்பராக பனைமரமாக அழகழகாக இருக்குது. எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு வண்டியில் விளையாடுறதுக்குலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரோலே. ஸோ இந்த பனைமரத்தை பார்த்தோன்னே நொங்கு பயணி தான் ஞாபகம் வருது. ஸோ இன்னும் இங்கே ரைட்டு கட் பண்ண சொல்லுது ஒரு வேலை. இங்கே பாருங்கள் ஒரு வேலை பாலம் செமையாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் போரூரில். வா, அதனால தான் செமையாக டிராஃபிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் இன்னும் 450 மீட்டர் தான் ஒரு வேலை. ஸோ ஒரு வேலை கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். சார் ஸ்விக்கி வெளியே நிற்கிறேன் சார். ஹலோ. ஸ்விக்கி வெளியே நிற்கிறேன் சார். ஹலோ கேட்குதா சார்? ஹலோ கேட்குதா சார்? சார் ரேட்டிங் போடுங்க, முடிஞ்ச டிப்ஸ் போடுங்க சார். தேங்க்யூ சார். இங்கேருந்து எம்டியாக தான் போகணும். மறக்காமல் ரேட்டிங் போட்டுருங்க. ஸோ உறவுகளே இந்த ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. என்ன வெயில் ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது உறவுகளே. ஓகே இப்போதும் ஒர்க் ஆகுதா? என்னாச்சு? அடங்க ஐயால என்னாச்சா? டாமி எந்திரி, எழுந்திரி டாமி எந்திரி. போச்சா? மலையில் நனைஞ்சிலேருந்து இந்த செல்லு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேளை இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சுற்றுது பூமியே சுற்றுது. போங்க. பாருங்கள் இன்னும் சுற்றினே தான் இருக்குது. ஒரு வேளை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போஸ்டாக படிப்போம், அப்போ தான் இருக்கும். இப்போ வரும் பாருங்கள் பட்டாருங்க. 170 ரூபா, அவ்வளோதான். ₹1 கூட எக்ஸ்ட்ரா போடல. ஸோ ஒரு வேளை இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பாடி உனக்கே மனசாட்சி இல்லையாடா ஸ்விக்கி? ஒரே ஒரு ஆர்டர் தான் ஒரு வேளை கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ கடவுளே, ஒரு 5 நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை ஸ்விக்கி வந்து நம்மளை ஏமாற்றிடுவான். நம்ம இங்கேருந்து எம்டியாக தான் போகணும்னு நினச்சேன். 166 ரூபா போட்டு
நம்ம விரும்பத்துலேருந்து அண்ணா நகருக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டோம் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆந்திரா கன் பவுடர்னு ஏதோ ஒரு போட்டிருக்கு. ஸோ வாங்க அங்கே ஆர்டர் போய் பிக்கப். ஒருவேளை நம்ம வந்து விரும்பாக்கம் வந்து வந்துட்டோம். கடை பேர் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குண்டூர் கன் பவுடரான் கடை பேர். இது எப்படி பவுட்ரு விற்கிறாங்களா, கன் பவுட்ரு விற்கிறாங்களா, இல்லை சாப்பாடு விற்கிறாங்களா என்னன்னே தெரியலையே. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் ஒருவேளை. ஸோ ரைட் சைடில் தான் இருக்குது. எங்கே இருக்குது ஹோட்டலு? இங்கே தான் காமிக்குது. இங்கே தான் ஒரு காமிக்குது. ஹோம் ஆஃபீஸ். இந்த கடை பேரை மட்டும் போட்டிருக்கு, கடையை காணுமா? ஸோ ஒரு இங்கே தான் நினைக்கிறேன் மேலே. ப்ரோ குண்டூர் கன் பவுடர் எத்தனை ஃப்ளோரு? குண்டூர் கன் பவுடர்னு போட்டு 2 ஃப்ளோர். ஓகே. ஸோ திரும்பியும் செல்ஃபி கேட்குது. ஸோ திரும்ப இதே கடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கீழ்பாகத்தில். ஸோ ஒரு ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, 40 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. இன்னும் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர். ஸோ நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒன்று கீழ்பாக்கம், இன்னொன்று வந்து அண்ணா நகர் வரவங்களே. சரி வாங்க போகலாம். எப்படியோ வடபன்லேருந்து விடுதலை ஆயிடுச்சு. ஆக்கா காக்கா எப்படி ரவா பண்ணுறது? அதனால 2 கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒன்று, 2000 சில்லரை ஒன்று ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆர்டர் போட்டு இங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு வேறு இதில் வேறு கஸ்டமர் கேர்லேருந்து வேறு கால் பண்ணுறாங்க. அதை கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க, கலாச்சி விட்டேன். ரெடி ஓகேயா, நாட்டு ஹோட்டல் கீவ் ஓகேயான்னு சொன்னேன். கடுப்பாகி கஸ்டமர் கேரில் வந்து காலை வச்சிட்டாங்க ஒருவேளை. ஸோ இது வந்து நம்ம வடபழனி வழியாக போயிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கரெக்டாக சூளைமேடு வழியாக ஒரே ரோடு. இங்கேருந்து நம்ம வடபழனி வழியாக ஸ்ட்ரைட்டாக போய் போகிறது தான் பெட்ரு. ஸோ வேறு எப்படி போனாலும் நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம அண்ணா நகர் கோயம்பேடு வழியாக போய் சுற்றி போனோன்னா நம்மளுக்கு தான் வந்து வேஸ்ட்டு. ஸோ நம்ம இப்படியே போயிடலாம் ஒருவேளை. ஸோ கூட்டம் வந்து ஞாயிற்றுக்கிழமனால இங்கே ஓவர் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்தோம், காலியாக ஓட்டிகிட்டு இருக்கப்போ வந்தோம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் கழித்து தான் கொடுத்தாங்க. இந்த பேட்ச் ஆர்டர் போட்டாங்க, அதில் பார்த்திங்கன்னா பல்காக ஊருப்பட்ட ஐட்டத்தை ஆர்டர் போட்டாங்க ஒருவேளை. ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நம்ம சீக்கிரமாக கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கேருந்தே வடபழனி வழியாக போகிறக்கே பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு ஒருவேளை. ஹிந்திக்காரன்ட்ட ஃபுட் ரெடி வேறு கொடுத்துட்றாங்க ஒருவேளை. ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்கன்னா எப்படின்னா, நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்கன்னா ஹோட்டலில் வந்து ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, டெலிவரி பார்ட்னர் தான் பிக்கப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இவனுக்கு வேறு ஹிந்திக்காரன் நாங்கள் வேறு ஃபுல்லாக இது ஃபுட் ரெடி கொடுத்து வச்சுட்டு நம்மளை வந்து உயிர் வாங்கிட்டு இருக்கிறானுங்க. எந்த இதுக்கு போனாலும் சரி ஃபுல்லாக ஹிந்திக்காரனை போட்டு உசுரை வாங்குறாங்க ஒருவேளை. அவனுக்கு தெரியாமல் பண்ணுறானுங்களா தெரிஞ்சு பண்ணுறானுலாம் தெரில. ஃபுட் ரெடியை போட்டு நம்மளை உசுரை வாங்குறாங்க. அது கஸ்டமர் கால்லேருந்து லைனாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. இவனுக்கு கால் எடுக்க மாட்டானுங்க ஹோட்டலில். இது எப்படின்னா ஒரு ப்ரைவேட் கிச்சன் மாதிரி. இங்கே வந்து ஒரு 10-15 ஹப்பு மாதிரி இருக்கும். இப்போ அஞ்சப்பர் இருக்கும், அடுத்து சைனா மோமோ இருக்கும், அப்புறம் பீஸா ஹட் இருக்கும், அடுத்து KFC இருக்கும். எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கும். ஆனால் பேர் மட்டும் தான் வேறு வேறு இருக்கும். ஆனால் ஒரே பிளேஸில் தான் இத்தினூண்டு இடத்துல தான் செய்வாங்க. இப்போ இருக்கிறது வெறும் 3 பேர் தான் இருக்காங்க உள்ளே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஃபுட் ரெடி வேறு கொடுத்து வச்சிட்டார். ஃபுட் ரெடி கொடுத்து வச்சுட்டு வேறு நான் ஃபுட் ரெடி கொடுத்துட்டீங்கன்னா ஃபுட் ரெடி கொடுத்துட்டேண்ணா இல்லையே அப்படின்றார் நக்கலா. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம நேரம் தலைவிதி. 2வது ஆர்டர் வந்து இங்கேயே வச்சு கும்மி அடிக்கணும்னு. ஸோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான், என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி வேறு வழி இல்லை. ஏன்னா இதை கேன்சலும் பண்ண முடியாது, நம்மளுக்கு தான் வேஸ்ட்டு. நான் ஏர்னிங்ஸ் வருது இல்லை, அப்புறம் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுதுல்ல ஒரு வேலை. நம்ம திரும்ப அங்கே போனால் அங்கே எங்கெங்கே போட்டு நம்மளை உசுர வாங்கி தெரியாது. ஸோ அதுக்கு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வாங்க அந்த ஆர்டர் கொண்டு போய் கொடுக்க போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ
ஒருவேளை நம்ம வந்து இந்த 2 ஆர்டர் எடுக்கிறக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. சும்மா கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க ஒருவேளை. ஹலோ ஹலோ யார்? ஹலோ யார்? சொல்லுங்கள் யார்? சார் மொத்தம் 2 ஆர்டர் வந்திருக்கு சார். ஒரு ஆர்டரே பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆக்கிட்டாங்க கொடுக்குறக்கு. 2வது ஆர்டர் போட்டாங்க. 2வது ஆர்டர் வந்து கீழ்பாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கு வந்து அண்ணா ரீஸ்ட்டுக்கு வருவேன். இப்போ தான் சார் 2வது ஆர்டர் எடுத்தேன். என்ன சார்? சார் இப்போ வடபழனியில் இருக்கேன் சார். ஆமாம் சார். ஆமாம் கீழ்பாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் அண்ணா வருவேன். மொத்தம் 2 ஆர்டரு சார். தெரியல சார், இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. வந்துட்டு இருக்கேன் சார். என்கிட்ட ஹெட்ஃபோனே இல்லை. நான் வந்துடுவேன் சார் கொஞ்ச நேரத்தில். ஓகேவா? என்ன சார்? சார் தெரியல, டிராஃபிக்காக இருக்குது. ஒரு 1/2 hour இல்லை 20 minutes ஆகும் சார். ஏன்னா இப்போ தான் வடபழனிலேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் நான். சார் அது எனக்கு தெரியாது சார். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆர்டர் வந்தது 12:15 வந்துச்சு. நாங்கள் போனது கரெக்டாக போயிட்டேன் 12:30. அவங்க கொடுக்குறக்கு 1:15 ஆச்சு. அந்த ஆர்டர் உங்கள் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்க. நான் பிக்கப் பண்ணக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, பேட்ச் ஆர்டர் அது பேர். அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறக்கே இப்போ 1 hour ஆக்கிட்டாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்டரை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணாமல் 2வது ஆர்டரை வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ண வைக்கிறாங்க ஸ்விக்கியில். நீங்கள் ஸ்விக்கியில் கேளுங்க சார் தயவு செஞ்சு. ஓகேவா சார்? சார் ஸ்விக்கி ஆப்பில் வருது சார். ஃபஸ்ட்டு ஸ்விக்கியில் கேளுங்க. ஓகேவா சார்? நீங்கள் சொல்கிறத வந்து நான் கேட்க முடியாது சார். ஸ்விக்கியில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே டெலிவரி காமிக்குதோ அங்கே தான் சார் நான் டெலிவரி பண்ண முடியும். புரிஞ்சுதா சார்? இப்போது எனக்கு வந்து எங்கே ஃபஸ்ட்டு அசைன் ஆகிருக்கோ அங்கே தான் வந்து டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து கொடுக்குற மாதிரி வரும் சார். புரிஞ்சுதா சார்? ஹலோ எங்கேருந்து தான் வரான்னு தெரில. இவங்க ஆர்டர் எங்கேயோ போட்டு விட்டு நம்மளை சொருகி விட்டு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஏறிட்டு இருக்கிறாங்க. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஹிந்திக்காரங்க ஆர்டர் போட்டு நம்ம உசுரை வாங்குறாங்க. என்ன தான் நான் பண்ண முடியும்? அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற உறவுகளே. சொல்லியும் புரியலன்னா அப்போ என்னதான் நான் சொல்கிறது சொல்லுங்களேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? நானா ஸ்விக்கி ஓனரு? அவங்க என்ன அசைன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு ஸ்விக்கி அங்கே கொண்டு வந்து நீங்கள் அண்ணா ரீஸில் கொடுங்கன்றாரு. இவர் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டார்னா ஸ்விக்கியில் தான் கேட்கணும். நம்மக்கிட்ட கேட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும்? வடபழனி கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்களேன், எஸ்எஸ் பக்கெட் பிரியாணிக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்களா. லைனு ஞாயிற்றுக்கிழமனால சரியான லைனாக இருக்குதுங்க. இந்த கடையிலேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது லைனு. பார்த்தீங்களா, பிரியாணி வாங்குறதுக்கு இவ்வளோ லைனாக நிற்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி பிரியாணி மேலே. இந்த ஆர்டர் கொடுக்குறக்குள்ள ஹலோ ஹலோ मेरी बात अभी मणिकंदन जी से हो रही है. मैं स्विगी से बात कर रहा हूँ. சொல்லுங்கள் சார். Sir, I am talking from the Swiggy. Lakshya sir, you have an order. Please check sir. 4212 last 4 digit. Okay sir. First order வந்து 4211 sir. Second order 9666 sir. First assign order 4241. Then assign automatic assigned badge order. So first order give to Keelpark 9666. Second order give to customer 4241 sir. Already informed customer, but the customer is asked to please come first Anna Nagar side sir. How to I going Anna Nagar sir? First order assigned to Keelpark. Then give the second order on the Anna Nagar East. Sir, how much time you will be taking in the first order? Can you tell me? You have 30 minutes sir. 30 minutes sir. 30 minutes. Sir, frequently I am on the way driving. Frequently 2 minutes one time calling customer care. How to I am on the way to deliver sir? I don't have Bluetooth. Please understand sir. I am left side bike off. Then call back sir. Please understand sir. How to I deliver? 2 minutes one time calling customer care and customer calling. How to I am deliver? Yes sir, I can understand sir. Hotel delay is 1 hour. Hotel delay is 1 hour. Not give that amount. Delay amount not give. Already food ready is give.
How much? But order is not give. I am on the way, sir. Sir, order pick up in Virugambakam, sir. First order delivery Kilpak. 15 minutes ஆகும் சார். தென் 15 minutes அங்கே போய் அண்ணா நகர் செகண்ட் ஆர்டர் கொண்டு 4246 ஆகும். ஸோ டோட்டல் வந்து 30 minutes ஆகும் சார். ஐ எம் ஆன் த வே சார். ப்ளீஸ் டோன்ட் கால் மீ சார். ஐ எம் ஆன் த வே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹவுட் ஆர் யூ டிரைவிங் சார்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கஸ்டமர் சார். வேறு ஏற்றுறாங்க ஒருவளே. சரி, இப்போ தான் பேசினேன். அப்போலேருந்து ஒரு 3 டைம் 4 டைம் கால் பண்ணிட்டாங்க. ஆர்டர் முடியலன்னா கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இவங்க ஆர்டர் போட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் என்னையை டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஓட்ட முடியுமா ஒரு மனுஷன் சொல்லுங்கள்? இல்லை இவன் பேசினானே ஹிந்தி இங்கிலீஷ் தான் பேசி தொலைவான், தமிழ்லையும் பேசி தொலைய மாட்டான். காரம் பிடிச்சவனுங்க. இவன்கிட்ட இங்கிலீஷில் பேசி தொலைகிறதுக்கும் வாய் வேறு வளருது. ஒரு வாய் வேறு டவடவான்னு. எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாது. நான் வெறும் எஸ்எஸ்எல்சி தான் பாஸ் ஆகிருக்கேன். என்னையை போட்டு இந்த உயிரை வாங்குறாங்க ஒரு வேலை. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். ஏதோ என்னால் முடிஞ்ச இங்கிலீஷ் தான் பேசினேன். என்னடா இவன் கேவலமாக பேசலாம் நினைக்காதீங்க. ஏதோ நான் 10th தான் ஊர்களே படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கலை. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனால். ஸோ கடவுளே இப்படி பாடாப்படுத்துகிறாங்க. இவன்கிட்ட வேறு அந்த டென்ஷன் ஏற்றி விட்டு மறந்து வேறு வழியில் வந்துட்டேன் பாருங்களேன். ஸோ கடவுளே இப்படி வெறி ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா எங்கேயோ போய் சொருக வேண்டிதான். இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் இப்படி பண்ணால் எப்படி? சரி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் புரிஞ்சுக்கணும், இல்லை கஸ்டமருக்கார் புரிஞ்சுக்கணும். சும்மா 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 கால் பண்ணிட்டே இருந்தால் யாருக்கு தான் வெறியாகாமல் இருக்கும் சொல்லுங்கள்? பைத்தியம் முடிச்சிடும். வேறு எவனா இருந்தானுங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆர்டரை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க 2 பார்சல் எடுத்துக்கிட்டு. சரி, நம்ம ஓட்டணும், சேலஞ்சு வேறு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பொறுமையாக போனால் ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. உறவுலே அநியாயத்துக்கு கடுப்பேற்றுறாங்க. உறவுல இப்போ தான் வந்துட்டு அந்த 2வது ஆர்டர் போட்டதை வந்துட்டு இப்போ தான் மொதல் ஆர்டரை வந்து இவங்க ஸ்விக்கியில் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்திருக்கோங்க கொடுக்குறக்கு. அண்ணா அண்ணா 3வது மாடி நான் 24ன்னு போட்டிருக்கேண்ணா. 3வது மாடி அதான் லாஸ்ட் பில்டிங் போ. ஓகே. செக்யூரிட்டி நான் டென்ஷன் ஆகிறாரு அவர்கிட்ட கேட்காம போகிறனால. ஸோ சேட். ஸோ பாருங்கள், ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். டிப்ஸு போடவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். என்ன பண்ணுறது? ஸ்விக்கி சார். சார் ரேட்டிங் போடுங்க சார். ஓகே சார். ஸோ ஒரு இதுக்கு 76 ரூபா கிடச்சிருக்கு. 2வது ஆர்டர் 3rd ஃப்ளோர். எங்கேயுமே லிஃப்ட் இருக்க மாட்டேங்குது. டெலிவரி ஓட்டிகிட்டு இருக்க யாருக்காக இருந்தாலும் சரி உறவுகளே, உங்களுக்காக தான் இது. யாருக்காக இருந்தாலும் சரி, எனக்கு கஸ்டமர் என்ன அர்ஜென்ட் பட்டாலும் சரி, கஸ்டமர் கேர்லேருந்தே கால் பண்ணி உங்களை வந்து சீக்கிரமாக கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, உங்கள் ஒயரை வந்து பணையை வச்சு கொண்டு போய் ஸ்பீடாலாம் போய் கொடுக்காதீங்க உறவுகளே. நீங்கள் என்ன ஸ்பீடாக போய் கொண்டு போய் கொடுத்தாலும் அவனுக்கு என்ன அமௌண்ட் கொடுப்பாங்களோ அதே அமௌண்ட்டை ஸ்விக்கிலையும் கொடுப்பாங்க, கஸ்டமரும் வந்து அதே அமௌண்ட்டை கொடுப்பான். ஓகேவா? உங்கள் மேலே மூஞ்ச தூக்கி வச்சா கூட பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பீடாக போயிட்டு அங்கே வாரி விழுந்து, இல்லை ஏதோ பஸ்ஸு கடையிலையோ கார் கடையிலையோ காரை இடிச்சு, இல்லை வறுக்கி விழுந்து கீழே விழுந்தாலோ எவனும் வந்து 1 ரூபா கொடுக்க மாட்டான். கஸ்டமருக்கு கேர் கஸ்டமர் நம்மளுக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. ஸோ வந்து அவசரப்பட்டு கோபமாக டென்ஷனாக வந்து போகவே போகாதீங்க உறவுகளே. ஸோ என்னோடய சின்ன சஜஷன், வாயிலி வரமாட்டேங்குது. சஜஷன், ஆமாம் சஜஷன் ஏதோ ஒன்று.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ மோட்லேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவங்க கஸ்டமர் வந்து லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணிட்டு பிரச்சனையே கிடையாது. நிப்பாட்டி பொறுமையாக நின்றுட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு திரும்ப கால் பண்ணானா கால் பண்ணி சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். திரும்பி புரியலையா காலை எடுக்காதீங்க. கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணால் மட்டும் எடுங்க. ஏன்னா வந்து நம்ம சொல்லி வந்து அதுக்கப்புறமும் தெரிலனா நம்மளுக்கு தான் வந்து அறிவில்லைன்னு இல்லை, அவங்களுக்கு தான் அறிவில்லை, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ எதை பற்றி கவலைப்பட்டுட்டு டென்ஷன் மண்டையில் வந்து டென்ஷன் ஏற்றிட்டு வந்து நம்ம வேலை பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலைன்னு இல்லை எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸோ அது நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா டெலிவரி வேலை. ஸோ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் உறவுகளே. ஓகேவா? ஏன்னா நம்மளை நம்பி வீட்டில் வந்து ஃபேமிலி இருக்கும். நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம ஃபேமிலியை ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போகணும். காசு சம்பாதிக்கணுமே, சர்ஜி போட்டிருக்கானு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு 50 அவ்வளோதான் போங்க. அதுக்கு மேலே ஸ்பீடாக போகாதீங்கன்றேன். நம்ம என்ன தான் ஸ்பீடாக போனாலும் சரி. அன்றைக்கி ஒரு ஆட்டோக்காரனை சொன்னார் என்கிட்ட, ஏன்ப்பா இவ்வளோ ஸ்பீடாக போறியே, உனக்கு என்னப்பா கிடைக்க போகுது, அதே அம்மன் தானே கிடைக்க போகுது அப்படின்னாரு. எப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி டன்ஸோ சர்ஜி போட்டிருக்கப்போ போனேன். அண்ணாநல்லேருந்து முகப்பேருக்கு ஒரு ஆர்டரு 38 ரூபாய்க்கு 8 ரூபா சர்ஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக போனேன். நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்களேன். 8 ரூபா பிரயோஜனம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம நல்லதுக்காக தான். ஓகேவா? நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் 2-3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒன் வேல போகிறது, கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, கஸ்டமர் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிச்சு பிடிங்கிட்டுலாம் போகவே போகாதீங்க உறவுகளே. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சல்லி பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்ம உசுருக்கும் நம்ம வண்டிக்கும் தான் பிரச்சனை, நம்ம செல்லு. ஓகேவா? நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. என்ன பிரச்சனைனாலும் சரி கஸ்டமருக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்காக கால் மட்டும் அட்டன் பண்ணாமல் விட்றாதீங்க. அவங்க வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. நம்ம ஏதோ ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஏதோ கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி ஏதாவது டியூட்டி ஏதோ ஆஃப் பண்ணி விட்டு பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ வந்து கால் அட்டன் பண்ணி தெளிவாக சொல்லுங்கள். 2-3 டைம்னாலும் பரவாயில்ல, ஒரு ஓரமாக நிப்பாட்டி தெளிவாக சொல்லுங்கள் உறவுகளே. ஓகேவா? இல்லை ஸ்லோவாக வண்டி எதுவும் வரலன்னா ஸ்லோவாக லெஃப்ட் சைட்லேயே போங்க. சிக்னலில் போட்டு என்ன மாதிரி லெஃப்ட் சைடில் சிக்னலில் போட்டு பொறுமையாக பேசிட்டு போங்க. ஓகேவா? இப்போ தான் நம்ம அண்ணா நகர் போயிட்டுருக்குறோம். இப்போ தான் வந்து நம்ம கீழ்பாக்கம் சிமெண்ட்ரி தாண்டி போயிட்டுருக்கோம் உறவுகளே. அவ்வளோ தெளிவாக சொல்லியும் கஸ்டமருக்கு வந்து புரியலை. இந்த கஸ்டமர் வந்து ராயல் என்க்ளேவ் நம்ம K4 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கிட்ட தான். ஸோ எவ்வளோ கவனமாக போனாலும் சரி, மொபைல் நோட்டு போனாலும் சரி, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் யார் வராங்கன்னு பார்த்துருப்போங்க உறவுகளே. சரினா எல்லாருமே லெஃப்ட்லேருந்து ரைட்டு வருவாங்க, ரைட்லேருந்து வேணும்னா லெஃப்ட் வருவாங்க. எல்லா தில்லாலங்கடி வேலையும் நடக்கும். ஸோ அது ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். எல்லாம் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் தான் நிறைய வருவாங்க. ஸோ உஷாராக போங்க உறவுகளே. நம்மளுக்கு கிடைக்கிற 20 ரூபா 10 ரூபா 100 ரூபாய்க்காக நம்ம உசுரை வந்து பணயமாக எந்த வேலைக்கும் வைக்காதீங்க. அது பைக் டாக்ஸியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும், நம்ம உசுரை மட்டும் எப்போவுமே பணயமாக வைக்காதீங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து எதுவும் ஆச்சுன்னா ஒருத்தனும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம பெற்ற தாய் தகப்பனை விட வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நம்மளை பார்ப்பாங்க. ஓகேவா? அது நல்ல நண்பர்களாக இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஃப்ரெண்டு சும்மா பழக்கத்துக்கு சும்மா பேருக்கு பழக்கிறவங்க, காசுக்கு பழக்கிறவங்களாம் வந்து அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஒருவேளை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ தான் கீழ்பாக்கிலேருந்து நம்ம ICF ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்துட்டோம். இது என்ன ஹாஸ்பிட்டல்? காந்தி ஹாஸ்பிட்டலா என்ன அது? ஆமாம், கவர்மெண்ட் பெரிபெரல் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு. காந்தி ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க, ICF. ஸோ இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு தான் டெலிவரி. என்ன செஞ்சல்லையப்பா வண்டியை கழட்டி வச்சுருக்காரு ஐயா. நானு ஆமாய்யா, 3வது பில்டிங். ஓகே ஓகே ஓகே. கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஒரு வேளை. நான் அப்படியே கேமரா ஆனில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆர்டர் வரலையான்னு மட்டும் கேட்பாங்க, நான் வரமாட்டேங்க. இந்த பூனை எப்போ பார்த்தா அவளை தூங்கிட்டு இருக்குது. 19
சார் லக்ஷ்மண் சார் கீழே பிடிச்சிக்கோங்க சார், இந்த சைடு கீழே 10 அது ரைட்டாக இதாக இருக்குது. ஸோ இதுக்கு 166 ரூபா கிடச்சிருக்குறோம்ல. ஸோ இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 412 ரூபா வந்துருச்சு. ஆனால் நம்ம இன்னும் 20 ஆர்டர் முடிக்கணும். ஒரு வேலை தூக்கி அடிக்கிறான் பாருங்கள், திரும்ப ஹாரிங்டன் ரோடு அடிக்கிறான். மணிஷ் தம் பிரியாணி. ஸோ அண்ணா நகரில் வேறு மணிஷ் தம் பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேட்ச் சூப்பர். ஒரு வேலை அண்ணா நகரில் இதுதான் மணிஷ் தம் பிரியாணி. ஆமாம் ப்ரோ 1839 ப்ரோ. இல்லை ப்ரோ போட மாட்டேன் ப்ரோ. ஸோ ஒரு வேலை 2 ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கீழே போயிடுச்சா? சரி நடந்தே போக வேண்டியதான். ஸோ ஒரு வேலை 2 ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. நெட்டு வேறு ஒர்க் ஆகலை. சரி வாங்க கொண்டு போய் கொடுக்கலாம். ஒரு வேலை ஃபஸ்ட் ஆர்டர் ஹாரிங்டன் ரோடு. ஸோ ஒரு வேலை ஹாரிங்டன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் ஒரு ஆர்டரு. இதுக்கு 78 ரூபா கிடச்சிருக்கு. செகண்ட் ஆர்டரு இன்ஸ்ட் ஆஃப் சைல்டு ஹெல்த் கேர் 4th ஃப்ளோர் இ பிளாக்னு போட்டிருக்காங்க. எக்மோர் அடிச்சிருக்காங்க. ஒரு வேலை அடுத்த ஆர்டரு அண்ணாநகரில் எடுத்த மணி தம் பிரியாணியில் எடுத்த 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டெலிவரி பண்ணோம். இது எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலில் வந்து இ பிளாக்ல கொண்டு வந்து கொடுத்து வரவங்களே. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கீழே வரல, யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி வேறு உள்ளே கொண்டு போனால் வெளியே விட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் மேலே வாங்க, லிஃப்ட்டில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக குழந்தைங்க இருக்குங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அடுத்த ஆர்டர் போடுவானான்னு தெரில. இங்கேருந்து நம்ம போய் வீட்டுக்கு போகிறக்கே ஒரு 3 மணி 3:30 ஆயிரம். ஒரு வேலை எப்படி போகிறதான்னு தெரில. சேத்துப்பட்டு வழியாக போயிடலாம். ஒரு நாம் வந்து சேத்துப்பட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவன் திரும்ப நுங்கம்பாக்கம் போட்டு திரும்ப வந்து கீழ்ப்பாக்கம் அடிக்கிறாங்க ஒரு வேலை 3 மணிக்கு. ஸோ அட்டன் பண்ணிட்டு போவோம், ஒரு வழி இல்லை. என்னென்னா திரும்ப போய் சுற்றிட்டு வரணும், அதான் பிரச்சனை. ஒரு வேலை நம்ம டெலிவரி பண்ணுற சாரி அழகதாஸில் வந்துருச்சு. சரி பிக்கப் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நுங்கம்பாக்கத்துக்கு வந்துட்டோம். ஹோட்டல் பேர் தான் ஏதாவது வித்தியாசமாக போட்டிருக்காங்க. என்ன ஹோட்டல் தான் தெரில. சண்டி ஸ்பா கொலேஷனா புதுசு புதுசாக போடுறாங்க. அவரோட பேர் எங்கே இருக்குதுன்னு தெரில. சண்டி ஸ்பா கஷின் சூப்பர். எங்கே இருக்குது? இப்போ எங்கே இருக்கிறது? ஸோ ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் வச்சுருக்காங்க. 5789. ஸோ 1471. எல்லாமே இன்றைக்கி 4th ஃப்ளோரு 3rd ஃப்ளோரு 4th ஃப்ளோர் தான் ஒரு வருது ஆர்டரு. சரி ஒரு ஆர்டராவது பக்கத்தில் வருதா பாருங்களேன். எல்லா ஆர்டருமே லாங் தான். அதாவது 3rd ஃப்ளோரு 4th ஃப்ளோருங்க. முக்கால்வாசி இடத்துல லிஃப்ட்டே இருக்க மாட்டேங்குது. அதுதான் காண்டாகுது எனக்கு. இங்கேருந்து போகிறக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரம். ஒரு இன்றைக்கி 4 மணிக்கு தான் போய் வீட்டில் சோறு திங்க போகிறோம். ஒரு டைம் இப்போ 3:13 ஆகுது. நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். வீடு தான் எதுன்னு தெரில, அப்பார்ட்மெண்ட்டு இதுதான் ஒரு ஸோ வண்டியை தான் எங்கே நிப்பாட்டுன்னு தெரில.
ஊபரில் வந்தால் கூட காரை உள்ளே கொண்டு போய் தான் நிப்பாட்டணுமா? சூப்பர். ஒருவேளை அண்ணாநகரில் எடுத்த ஆர்டர் வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கு நுங்கம்பாக்கத்தில் எடுத்த ஆர்டர் வந்து அண்ணாநகரில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டோம். பசி மயக்கத்தில் என்ன தோறலான்னு தெரில ஒருவேளை. ஸோ இது வரைக்கும் நம்ம 635 ரூபா ஓட்டியிருக்கோம் ஒருவேளை. பாருங்கள், 635. 17 ஆர்டர் இன்னும் பார்க்கணும் ஒருவேளை. ஸோ ஏர்னிங்ஸ் 600 சில்லரை வந்துச்சு. டியூட்டி வந்து ஸ்டாப்ட் ஆகிடுச்சு. இதுக்குன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதாக இருக்குது. கஸ்டமர் வந்து 952க்கு வந்து 1000 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. 48 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டிப்ஸு. ஸோ ஓகே ஒருவேளை சாப்பிட போனோம். ஹாய், வணக்கம் உறவுகளே. நான் தான் வந்து உங்கள் முருகன் பேசுகிறேன். நம்ம டே 15 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட உறவுகளே. நம்ம வந்து காலையில் 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம விளாக் எடுத்தது, மோட்டோ விளாக் எல்லாமே எடுத்து 3 மணி வரைக்கும் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இன்னும் முடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் இருந்துச்சு உறவுகளே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர் வந்து இவி பைக்கில் சார்ஜ் போட்டு திரும்ப வந்துட்டு நம்ம 4 to 6, 7க்குள்ளேயே நம்ம 8 ஆர்டர் முடிச்சிட்டோம் வரவங்களே. 7 ஆர்டர் முடிச்சிட்டோம் வரவங்களே. அதுக்கப்புறம் வந்து 11 ஆர்டர் பார்க்கணும். நம்ம 11 ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆர்டர் கிட்ட முடிஞ்சு மீதி 4 தான் இருந்துச்சு. அப்புறம் 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் போட்டாங்க. அது 9:45 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னொரு 2 ஆர்டர் போட்டு 10:15, 10:30 ஆயிடுச்சு. அந்த 10:30 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக குளத்தூர் அடிச்சாங்க வரவங்களே. இன்னொன்று என்ன ஆச்சுன்னா ஒரு 7:30 மணி போலே பார்த்தீங்கன்னா சிஓடி போட்டிருந்தாங்க, கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி போட்டு குளத்தூர் ஒன்று ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அலைன்ஸ் ஆர்ச்சி ஸ்பிரிங் ஆப்போசிட், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஆப்போசிட்ல. அது என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லிட்டு அந்த இதை கலெக்டட் அப்படின்னு சொல்லி கேஷ் கலெக்டட்னு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போயிடுச்சுங்க. அவுட் ஆஃப் ஜோன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் வந்துச்சு. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இவனுக்கு இன்சென்டிவ் வந்து தூக்கிடாமல் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி ரொம்ப கேவலமாக பண்ணாங்க. அப்புறம் வேகமாக 10 நிமிஷத்தில் குளத்தூர்லேருந்து நம்ம அண்ணாநகர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆர்டர் பார்த்தோம். திரும்ப லாஸ்ட்டாக 10:30க்கு ஆர்டர் முடிச்சிட்டோம். 10:30க்கு ஆர்டர் முடிச்சு குளத்தூர்லேருந்து ஐசிஎஃப் வந்து நிற்கிறேன். 10:40, 10:51 ஆச்சு. ஏன்னா நான் 10 நிமிஷம் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதுக்காக டைமிங் காமிக்கிறக்க 10:52க்கு நம்ம ஐசிஎஃப் பிரிட்ஜ்லேருந்து ஏறி இறங்கி டவுனில் வந்து நிற்கிறேன். ஆஃப்லைன் போகலான்னு டச் பண்ண போகிறேங்க. ஆர்டர் போட்டான் ஒருவளே. ஆர்டர் போட்டு ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர், இன்னொரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐநாவரம் வாட்டர் டேங்க் கிட்ட போட்டாங்க. சரி, ஏற்கனவே வந்து ஒரு ரிஜெக்ட் வேறு அடிச்சிருந்தேன். ஒரு லாங்காக ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. நம்ம கள்ளிப்பு குப்பமாக ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட போட்டிருந்தாங்க ஒருவளே. ரொம்ப லாங் ஆர்டர். அந்த ஆர்டர் போனால் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம ரிஜெக்ட் அடிச்சு விட்டுருந்தோம் ஒரு 8 மணி போல் அந்த ஆர்டர். அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணனால இப்போ 10:30க்கு வந்த ஆர்டர் வந்து ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது. அப்போ நம்ம 10:30க்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தா 10:40க்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட திரும்ப இன்னொரு பேட்ச் வேறு போட்டதுனால கண்டிப்பாக அந்த ஆர்டரும் பார்த்துருக்க தான் செய்யணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் முடிச்சுட்டு வரக்கே வீட்டுக்கு வந்து 11:30 ரொம்ப வந்து டைம் ஆயிடுச்சு நேற்றுக்கு. ஸோ வந்து நம்ம முடிக்க முடியுமேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 மணி நேரம் 27 நிமிஷம் வந்து நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டே 15ஓட டோட்டல் ஏர்னிங்ஸே நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1964 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒருவர்களே. ஸோ ஓகே ஒருவர்களே, நம்ம வந்து டே 16 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஒருவர்களே, டாடா பை.